Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பாண்டர் டிவி. இந்த வீடியோவில் நம்ம இந்த வீக்கான டிஆர்பி சன் டிவி எல்லா சீரியல்ஸோட இதையும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா நான் ப்ரைம் டைம் பலமாக அடி வாங்கியிருக்குங்க. டிஆர்பியில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் ப்ரைம் டைமில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது கன்சிஸ்டண்ட்டாக. அண்ட் நியூ சீரியல் 3 முடிச்சு அதோட டிஆர்பியையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம நான் ப்ரைம் டைம் சீரியல்ஸ் என்னென்ன மாதிரி ரேட்டிங் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 11 AM ஸ்டார்ட் ஆகிற மீனா சீரியல் இது பார்த்தீங்கன்னா 1.17 பிடிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா எப்பயுமே 1.4க்கு மேலே எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம 7th சீரியல் 1.49 இதுவுமே நல்லா பிடிச்சிட்டு இருக்கும். இந்த வாரம் நல்லா குறைஞ்சிருச்சு. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மலர் சீரியலுங்க 1.64 அளவுக்கு குறைஞ்சிருச்சு. இது 1.8 அளவுக்காவது எடுத்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போது இவ்வளோ குறைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மணமகளேவா சீரியல் 2.03 பிடிச்சிருக்கு. விட்டால் இதுவும் 1000 போலங்க. நம்ம பூவா தலையெல்லாம் 2.2க்கு கீழே போனதில்லை. பட் இது பார்த்திங்கன்னா 2.0 அளவுக்கு போயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம புன்னகை பூவே பார்த்திங்கன்னா 3 பிடிக்கிறதே இப்போலாம் ரொம்ப ரேராக தாங்க இருக்குது. இந்த வாரம் 2.80 தான் பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 1 மணி ஸ்லாட்டில் வந்து 2+ ரேட்டிங்லாம் எந்த சீரியலுமே பிடிச்சதே கிடையாது. எல்லாமே மேக்ஸிமம் 3 மேலே தான் பிடிக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம புது வசந்தம் சீரியல் 3.31 பிடிச்சிருக்கு. அண்ட் நம்ம இலக்கியா எப்பயுமே 4 கன்சிஸ்டண்ட்டாக வாங்கிட்டுருக்கு. பட் இந்த வாரம் பார்த்திங்கன்னா 3.75 ஆயிடுச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இதுதான் நம்பர் 1 இன் நான் ப்ரைம் டைம் சீரியல். அண்ட் நம்ம லக்ஷ்மியுமே ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி ஒரு ரேட்டிங் இது வரைக்கும் இது எடுத்ததே இல்லை. 3.08 ஆயிடுச்சு. அண்ட் நம்ம ஆனந்தராகம் சீரியல் பார்த்திங்கன்னா 2.74 இதுவுமே 3+ பிடிக்கிறது ரொம்பவே ரேராக தாங்க இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சண்டே 2 PM டெலிகாஸ்ட் ஆகிற அனாமிகா சீரியல் 2.60 பிடிச்சிருக்கு. இது வந்து 3 ஃபர்ஸ்ட் வீக் பிடிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 2 தாங்க பிடிக்குது. ஸோ நான் ப்ரைம் டைம் அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து இலக்கியா, செகண்ட் புது வசந்தம், அண்ட் தேர்டு நம்ம லக்ஷ்மி சீரியல். ஆனால் இதுவுமே 4+ பிடிக்கலங்க. இப்போது அடுத்து நம்ம ப்ரைம் டைம் சீரியல்ஸோட ரேட்டிங்கை பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராமாயணம் 6:30 ஸ்டார்ட் ஆகும். ராமாயணம்லாம் பார்த்திங்கன்னா இப்போ கன்சிஸ்டண்ட்டாக 5+ ரேட்டிங்கை தக்க வச்சுக்கிட்டே இருக்குதுங்க. இந்த வாரமும் பார்த்திங்கன்னா 5.19 பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு நல்ல ரேட்டிங் தான். அண்ட் நம்ம சுந்தரி வந்து இப்போல்லாம் ஃபுல்லாகவே 7+ தாங்க பிடிக்குது. 6+க்கு போக மாட்டேங்கி. அதே மாதிரி வரும் வாரங்கள்லேயும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா 7.09 பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கயல் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதுங்க. ஏன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக கூட கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வேதவெளி திருந்துற மாதிரி அந்த மாதிரி. ஸோ இதோட ரேட்டிங் பார்த்திங்கன்னா 8.91 கிட்டத்தட்ட நியரர் டு 9ங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கயல் சீரியல் தான் இந்த வாரம் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 சீரியலுங்க. சிங்கப்பெண்ணை வந்ததுக்கப்புறமா ரொம்ப வாரம் கழித்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்திருக்குங்க. ஸோ கயல் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு மருமகள் இது 8+ தக்க வச்சுட்டு தாங்க இருக்குது. 8.02. அண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நம்ம நியூ சீரியல் 3 முடிச்சு சுவாதிக்காகவே நிறைய பேர் பார்க்குறீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதோட லான்ச் வீக் டிஆர்பி வந்து ரொம்பலாம் மோசம் இல்லைங்க. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். 8.16 பிடிச்சிருக்கு. 8+ பிடிச்சிருக்கு. இதே மாதிரி கிராஜுவலாக அடுத்தடுத்து வர வீக்கில் கூடும் அப்படிங்கிறத நம்பலாம். நெக்ஸ்ட் நம்ம சிங்கப்பெண்ணை 8.77 பிடிச்சிருக்கு. கையிலுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. பட் இது நம்பர் 2 சீரியலாக இப்போ ஆயிடுச்சு. அண்ட் இருந்தாலுமே 9 PM ஸ்லாட் லீடராக அது ஆயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா சிறகடி காசை 7.95 பிடிச்சிருக்கு. பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. நெக்ஸ்ட் வீக்கில் வந்து சிறகடி காசை பீட் பண்ண கூட சான்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்து நம்ம மல்லி சீரியல் 7.52 பிடிச்சிருக்குதுங்க. அந்த ஹாஸ்பிட்டல் ட்ராக்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ மல்லி கிராஜுவலாக 8 கூட பிடிக்க நிறையவே சான்ஸ் இருக்குது வர வாரங்களில். அண்ட் நம்ம இனியா சீரியல் 4.70 பிடிச்சிருக்குதுங்க. இனியா கூட பார்த்தீங்கன்னா 5+ அளவுக்கு பிடிக்கவும் சான்ஸ் இருக்குது வர வீக்கில். அண்ட் நம்ம மிஸ்டர் மனைவி 2.81 இது பார்த்திங்கன்னா 3 கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அண்ட் நம்ம வானத்தை போல சீரியலோட லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா 8.37 பிடிச்சிருக்கு. அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் எபிசோட் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இவ்வளோ தாங்க ப்ரைம் டைம் சீரியல்ஸோட இந்த வீக்கான டிஆர்பி. ஸோ நெக்ஸ்ட் விஜய் டிவி லோட் ஆகிட்டுருக்கு. அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த டிஆர்பி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.